நாமினேஷன் ப்ராசஸ் இன்னைக்கு லேட்டாக தான் நடந்து முடிஞ்சு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வந்துச்சு. எஃப்ஜே வந்து நாமினேட் ஆயிருந்தாரு, ஆனால் தலைப்போட்டியில் ஜெயிச்சு எஃப்ஜே வந்து நாமினேஷன் ஃப்ரீ வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் இருந்து எஃப்ஜேவுடைய பேரை வந்து எடுத்துட்டாங்க. முதல் நாள் ஓட்டிங் யார் என்னென்ன ஓட்டிங் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங்கை நான் எதுலேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா தமிழ் கேர்ள்ஸ் வெப்சைட்டில் இருந்து தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அதுதான் வந்து மேஜராக எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதை வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. இதுதான் உண்மைன்னு சொல்லி நம்பாதீங்க. இவனுக்கு வந்து ஃப்ராடு பசங்க. யார் வந்து வீக்கெண்டில் வெளியில் போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் கிடைக்குதோ அந்த நபர் மேலே இருந்தால் அந்த நபரை கீழே இறக்கி விட்டுருவானுங்க. ஏன்னா சேனலுடைய ரிசல்ட்டோட நம்ம ரிசல்ட் ஒத்து போகணும் அப்படிங்கிறதுக்காக. ட்ரஸ்ட்வர்த்தியாக இருக்கணும், மக்கள் நம்பணும், பாருங்கள் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு 100% ரிசல்ட்டை கொடுக்கணுன்றதுக்காக ஸ்கேம் பண்ணுறானுங்க, ஃபேக்கான ரிசல்ட்டை வந்து காட்டுறானுங்க. அதனால் இதை எக்ஸாக்டாக நீங்கள் நம்ப வேணாம். இதை வந்து நீங்கள் ஒரு ஐடியாவை மட்டும் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஓகே, சோஷியல் மீடியாவில் இத்தனை பேருக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்கு போல் அப்படின்னு மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். யாரெல்லாம் நாமினேட் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைல்ட் கார்டில் வந்து 4 பேருமே நாமினேட்டு. திவ்யா, சாண்ட்ரா, பிரஜின், அமித் 4 பேருமே நாமினேட்டட். பழைய ஹவுஸ்மேட்டில் வந்து விக்ரம் இருக்கார், பார்வதி இருக்காங்க, கமருதீன் இருக்கார், அதுக்கப்புறமா கனி, ரம்யா, வியானா, எஃப்ஜே வந்து தப்பிச்சிட்டாரு. இவங்க தான் நாமினேஷனுக்கு வந்திருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 பேருங்க நாமினேஷன். 16 பேர் தான் அங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 11 பேர் நாமினேட் ஆகியிருக்காங்க. ஸோ கானா வினோத், சுபிக்ஷா அண்டு இன்னொரு நபர், அது யார் இன்னொரு நபர், 3 பேர் வந்து நாமினேஷன்லேருந்து தப்பிச்சிட்டாங்க. கானா வினோத், சுபிக்ஷா மற்றும் அரோரா இருக்காங்க. வேறு யாரும் இல்லை. அப்பப்போ டக்கு நான் வந்து சில விஷயங்களை மறந்துடுறேன், சரியா? அதனால் அதை விட்டுருங்க. 3 பேர் வந்து நாமினேஷன்லேருந்து தப்பிச்சிருக்காங்க. அது வந்து யாருன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சபரி, செயின்ட் சபரி மறந்துட்ட பாருங்களா, சபரி, ஓகேவா? ஸோ ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் விக்ரம் தான் முதல் இடத்துல இருக்கார். ஏன்னா விக்ரம் வந்து போன வாரத்தில் இருந்து பயங்கரமாக விளையாடுறாருப்பா, சூப்பராக விளையாடுறாருப்பா அப்படின்னு மக்கள் வந்து நம்புகிறாங்க. அவர் ரொம்ப நல்லவர், ஒரு என்டர்டெய்னரு, ஒரு காமெடியன் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து நம்புகிறாங்க விக்கல்ஸை. ஆனால் விக்கல்ஸ் அப்படி கிடையாது. அது தொடர்ச்சியாக ஷோவை உன்னிப்பாக பார்க்குற நம்மளை மாதிரி சில பேருக்கு தெரியும். ஸோ தெரியாத பெரும்பாலான மக்கள் வந்து இந்த மாமா விக்ரமுக்கு ஓட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து எவ்வளோ இப்போ வரைக்கும் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் ஓட்டிங்கில் கிட்டத்தட்ட 10,000 ஓட்டை வந்து ரீச் பண்ண போகிறாரு. டாப் பொசிஷனில் அவர் தான் இருக்கார். அவர் வந்து 3வது பொசிஷனில் இருந்தார் ஆக்சுவலாக. இப்போ வந்து நம்பர் 1க்கு போயிருக்காரு. 2வது இடத்துல பார்வதி இருக்காங்க. பார்வதி தான் ஆக்சுவலாக காலையில் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து டாப்பில் இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருந்தாங்க. அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8000 வாக்குகள், கிட்டத்தட்ட 7997. நான் வந்து ரிசல்ட் எடுக்கும்போது இப்போ 8000க்கு மேலே போயிருப்பாங்க. 3வது இடத்துல திவ்யா வந்து போன வாரம் அவங்க செஞ்ச அந்த ஒரே நாள் செஞ்ச அந்த தப்பு அவங்களுடைய நிறைய ஓட்டிங்கை வந்து குறைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா போன வாரம் ஓட்டிங்கில் ஃபர்ஸ்ட் பொசிஷன், அஃபிஷியலும் சரி அன்அஃபிஷியலும் சரி முதல் இடத்துல இருந்தாங்க திவ்யா. ஆனால் இன்னைக்கு 3வது இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க பார்வதியோட ஓட்டு கம்மியாக வாங்கியிருக்காங்க, 7646 ஓட்டு. 4ஆம் இடம் கமருதீனுக்கும் மக்கள் மேலே நிறைய அபிப்பிராயம் இருக்குது. மக்களுக்கு கமருதீன் மேலே நிறைய அபிப்பிராயம் இருக்குது. கமருதீன் வந்து நல்லா விளையாடுறாரு, நல்ல ஜெனியூனான பையனாக இருக்கான் அப்படின்னு நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால் கமருதீனுக்கும் ஹெவியான சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்குது நேச்சுரலாகவே. ஸோ கமருதீன் வந்து வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 7500 ஓட்டு வந்து வாங்கியிருக்கிறாரு. அடுத்து பிரஜின்லாம் நான் லாஸ்ட் இடத்துக்கு போயிடுவாருன்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, பிரஜினை வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கு. 4135 ஓட்டு வந்து வாங்கி அவர் வந்து 5வது பொசிஷனில் இருக்கார். 6வதுல அரோராவுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 4173 ஓட்டு வாங்கி 6வது இடத்துல, பிரஜனுக்கு கீழே சாண்ட்ராவுக்கு மேலே இருக்காங்க. ஸோ சாண்ட்ரா மாற்றி சொல்லிட்டேன். அரோரா வாங்கியிருக்கிற ஓட்டு வந்து 3531, பிரஜன் வாங்கியிருக்கிற ஓட்டு தான் 4173, ஓகேவா? ஸோ அரோரா வந்து சாண்ட்ராவுக்கு மேலே இருக்காங்க. சாண்ட்ரா அவர்கள் வாங்கியிருக்க ஓட்டு பார்த்தீங்கன்னா 3404. ஸோ 4th பொசிஷன், 4th பொசிஷன்ட்ட பாருங்கள். சாண்ட்ராக்கு கீழே வந்து கனி அவர்கள் இருக்காங்க. கனி அவர்களுக்கு கீழே அமித்,
எஃப்ஜே வந்து போயிட்டாரு. வியானா அண்ட் ரம்யா. நான் நாமினேஷன் ப்ராசஸ் நடக்கும்போதே சொல்லியிருந்தேன், இந்த வாரம் கண்டிப்பாக ரம்யா தான், ரம்யாவை காப்பாற்ற மாட்டாங்க. 60 நாள் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டேட். 60 நாள் முடிஞ்சு 60வது நாள் வந்து ரம்யா வெளியில் வருவாங்க அப்படிங்கிறது இந்த ரிசல்ட்டை வச்சே நம்மளால் இப்பயும் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அப்படி ஒரு வேளை இந்த வாரம் ஏதாச்சும் சிறப்பான ஒரு விஷயத்த ரம்யா பண்ணி ரம்யாவை காப்பாற்றணும்னு சேனல் நினச்சாலோ இல்லை மக்கள் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஓட்டை ரம்யாவுக்கு போட்டாலோ வெளியே போகிறது வியானா தான். எனக்கு தெரிஞ்சு வியானா போகிறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே அந்த பொண்ணு கிரிஞ்சுன்னு சொல்லிட்டு பண்ணுது பாருங்கள் ஒரு அட்டகாசம். அதை வந்து பார்க்கறதுக்கு சகிக்கலை. இவங்க 2 பேரும் காலையிலேருந்து லவ் சாங் பாடுறேன்னு ஒருத்தரை மாறி மாறி பாடிக்கிட்டு நம்மளை போட்டு சாவடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் வியானா போனால் நல்லது. ஆனால் ரம்யா தான் போவாங்க. ரம்யாவோட டைம் முடிஞ்சிச்சு. என் ஆசை வியானா போகணும் அப்படின்றது. யார் வேணால் போட்டோம், ரம்யாவும் போட்டோம், வியானாவும் போட்டோம், இல்லை 2 பேரும் சேர்ந்து கூட போட்டோம். இதுதான் இன்றைக்கான ஓட்டிங் நிலவரம். அதிரடியான ஓட்டிங் வந்து இப்போ விக்கல்ஸ்க்கு வந்து விழுந்துக்கிட்டு இருக்குன்றதை நம்மளால் கிளியர் கட்டாக பார்க்க முடியுது. ஸோ அஃபிஷியலுடைய டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் நமக்கு கிடைச்சிதுன்னா நம்ம அஃபிஷியல் ஓட்டிங் வந்து என்னன்றதை பார்க்கலாம். அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது, பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வாரம் யார் வெளியேறணும், யார் முதல் பொசிஷனில் இருக்கிறதுக்கு யார் தகுதியான ஆட்கள், நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணுவீங்க, இந்த லிஸ்ட்டில் இருக்கிற யாருக்கு உங்களோட ஓட்டு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.